பரிசுத்தமுள்ள உயிர்த்தெழுதல் உள்ள மகிமையான இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. உற்சாகமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமா, சோர்ந்து வந்திருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமா, எல்லாரும் உற்சாகமா இருக்குங்க நம்புகிறேன். ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. ஆமா, போன வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நம்மோடு பேசினார்னு சொன்னேன். நிறைய பேர் வாயே திறக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பிரசங்கத்தை கேட்டோம்? என்ன பிரசங்கத்தை கேட்டோம்? கைகளின் பிரயாசம். என்ன பிரசங்க தலைப்பு தான் கேட்டேன். கைகளின் பிரயாசம் பைகளில். கைகளின் பிரயாசம். நம்ம நிறைய பிரயாசப்படுறோம், நம்ம பைய பார்த்தா ஒண்ணும் இல்லை. நிறைய உழைக்கிறோம், நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறோம், ஆனா உழைப்புக்கான பலனை நம்ம கையில நம்ம பையில இல்ல. 5 விதமான பைய சொன்னேன். 5 விதமான பைகளை சொன்னேன். நிறைய பாஸ்டர்மார்கள்லாம் பார்த்திருக்காங்க நம்முடைய பிரசங்கத்தை. ஒரு பாஸ்டர் கடந்த வாரத்துல போன் பண்ணார். போன் பண்ணி எடுத்த உடனே பிரேசலான்னு சொல்லி, பாஸ்டர் நான் எந்த பை யூஸ் பண்றேன்னு தெரியலன்னார். சந்தோஷப்பட்டேன் நான். ஆமா, அப்படின்னா அந்த பாஸ்டர் அந்த பிரசங்கத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? கேட்டிருக்கிறார். 5 பை சொல்லியிருக்கிறீங்க, நான் எந்த பை யூஸ் பண்றதுன்னு இப்ப எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நான் எந்த பை யூஸ் பண்றதுன்னு தெரியலன்னார். அப்போ போன வாரம் பேசின பிரசங்கம் நிறைய பேர் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர் பேசுனீங்க, நிறைய பேர் பேசுனீங்க. சோத்திரம். ஆமா, நீ எந்த பை, நான் எந்த பை, ஆமா இப்படி எல்லாம் பை இருக்கா அப்படிங்களா நம்ம வேதத்துல கண்டு கொண்டோம். மெய்யாகவே எனக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம நிதானித்து அறிந்து இன்னும் கர்த்தருக்காக ஆமென் உழைக்க, கர்த்தருக்காக இன்னும் வாழ, நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க இப்படிப்பட்ட செய்திகள் நம்ம என்ன செய்யும்? பலப்படுத்துது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் கடந்து வேற பிரசங்கத்து போலான்னு நினைச்சு நான் கடந்த வாரத்துல மண்டையை உருட்டினேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த வாரத்தை விட்டு நீ வெளியே போக கூடாதுட்டாரு. எத்தனை வாரம் கண்டினியூ ஆகுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு சொல்றேன், எத்தனை வாரம் கண்டினியூ ஆகுன்னு எனக்கு தெரியல. ஆமா, கண்டினியூ ஆகிற வரைக்கும் என்ன செய்ய போறோம்? இந்த ஒரு வார்த்தை தான். 128வது சங்கீதம் 2வது வசனம் தான். எத்தனை வாரம் போகுன்னு எனக்கு தெரியல. ஆனா புதுசா சத்தியங்கள் கற்றுக்கொள்ள போறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஆமா, போன வாரம் பைய பாத்தீங்க, இந்த வாரம் கைய பார்க்க போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, போன வாரம் பைய பாத்தீங்க, இந்த வாரம் உங்க கைய பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா. அடுத்த வாரமும் கைய பத்தி தான் பேசுவேன். அடுத்த பிரசங்கமும் கைதான். ஆனா இந்த வாரம் பேசுகிற கை வேற, அடுத்த வாரம் பேசுகிற கை வேற. நான் தலைப்பை சொல்லிடுறேன், பிரயாசப்படாத கைகள். எல்லாரும் சொல்லுங்க, பிரயாசப்படாத. அது என்ன பிரயாசப்படாத கைகள்? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறேன். இன்னைக்கு ஒரு 5 கையை நான் காண்பிக்க போறேன். ஆமா, நான் எப்பவுமே 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் பேசுவேன். என்னமோ தெரியல, இப்ப 5 வருது, என்னன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஜாலியா நல்ல வாஞ்சியா கேளுங்க, கர்த்தர் நெய்யாக நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அதனாலதான் கொஞ்சம் நான் காணிக்க டைம் தூக்கி தள்ளி போட்டு முன்னாடி வந்த காரணமே நம்ம உற்சாகமா கேட்கணுங்கிறதுக்காக தான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் ரொம்ப தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம சோர்வாயிரும். அதனால நேரத்துக்கு முன்னாடியே உங்களை பிடிச்சிட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, பிரயாசப்படாத கைகள். நான் அடுத்த பிரசங்கம் சொல்லுவேன். அடுத்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன், பிரயாசப்பட்ட கைகள்னு சொல்லுவேன். அதை என்னன்னு அடுத்த வாரம் நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். இந்த வாரம் பிரயாசப்படாத கைகள். அதுக்கு ஆதாரமா முதல் வாக்குத்தத்த வசனத்தை வாசிடுவோம். 128வது சங்கீதம். ஆமென். 2வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையுமாயிருக்கும். நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அப்போ கைகளில் பிரயாசத்தை நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதுல எந்த சந்தேகமும்? அது நமக்கு பாக்கியமாகவும் நன்மையாகவும் கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார்.
நம்ம பல இடத்துல உழைக்கிறோம், அதற்கான உண்மையான சந்தோஷம் வருதா? வரல. ஆனா ஆண்டவர் கொடுத்தார்னா அது உண்மையான மகிழ்ச்சியாகவே அந்த ஆசீர்வாத பிரயாசத்தின் பலன் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, அது உனக்கு பாக்கியமாயும் நன்மையா இருக்கும். உன் பிள்ளைகளுக்கும், உன் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், அது அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் அது எப்படித்தான் இருக்கும்? ஆசீர்வாதமா தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு உழைக்கிற உழைப்பு எதிர்கால சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம். எங்க தாத்தா உழைச்சாங்க, எங்க அப்பா உழைச்சாங்க, தாத்தாவோட தாத்தா உழைச்சாங்க, பாட்டியோட பாட்டி உழைச்சாங்க அப்படின்னு எதிர்காலத்துல பேசப்படும். அதனாலதான் ஆண்டவர் இந்த சங்கீதத்தை எழுதும்போது சொல்றாரு, உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்ம உழைக்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு உழைச்சா இன்னைக்கே செத்து போய் சாப்பிட்டு செத்து போறதுக்கு அல்ல. அந்த விதவை சொல்றா பாருங்க, கொஞ்சம் மாவையும் சாப்பிட்டு நானும் பிள்ளையும். சாப்பிட்டா யாருங்க சாக போறா? சாப்பிட்டா யாரும் சாக மாட்டாங்க. விஷத்தை சாப்பிட்டா வேணா சாகலாம். ஆமென். நல்லதை சாப்பிட்டா சாவு கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. என்ன பிரயாசப்படாத, ஆமா அல்லேலூயா, பிரயாசப்படாத கை என்ன? ஆமா, யோனா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஆமென் சத்தமாக வாசிக்கலாம். சோத்திரம் பாஸ்டம்மா வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, யோனா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக என்ன செய்யற? இந்த ஆமணக்கு செடியை விளைய வச்சது யாரு? அதை உண்டாக்குனது யாரு? இவ தண்ணி குடிச்ச, தண்ணி பாய்ச்சானா? விதை போட்டானா? என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. அதைய குழிய தோண்டி அதற்கான பாடுகளை பட்டானா? பிரயாசப்பட்டானா? இல்ல. விதை போட்டானா? விதைய காய வச்சு அதைய பக்குவப்படுத்தி எடுத்து அதற்கான பிரயாசங்கள் யோனா பட்டாரா? இல்ல. அந்த நல்ல விதைய அந்த மண்ணுல போட்டு தோண்டி அதற்காக காத்திருந்தாரா? தண்ணி பாய்ச்சு உரம் போட்டு அதற்கான பிரயாசங்களை யோனா செய்தாரா? இல்ல. ஆனா அந்த ஆமணக்குக்காக யார் பரிதபிக்கப்படுறா? அது ஒரு ராத்திரியில முளைச்சது, ஒரு ராத்திரி அழிஞ்சு போனதுமான அந்த செடிக்காக யோனா என்ன செய்யறாரு? ஃபீல் பண்றாரு, எரிச்சலாகிறார், கோபப்படுறாரு. ஐயோ போயிருச்சு. அது ஆண்டவர் கேட்கிறாரு, நான் வளர்த்தாத, நான் அதை உனக்காக கொடுத்தேன், நான் உனக்காக நான் அதை பிரயாசப்பட்டு கொடுத்தேன். நீ பிரயாசப்படாத, நீ எந்த காரியம் செய்யாத, அதற்காக இவ்வளவு நீ பாரப்படுறிய. இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படித்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா ஆமே. நம்ம பிரயாசப்படாததுக்கு மேல பயங்கர சங்கடமா இருக்கும். நம்ம பிரயாசப்படாததுக்கு மேல ரொம்ப கோபமா இருக்கும். ஆமேன் வராது, உற்சாகம் வராது. அல்லேலூயா. நம்ம பாடுபடலைங்க, நம்ம பிரயாசப்படல, நம்ம அதற்கான ரத்த சிந்தல், அதற்கான வேர்வை சிந்தல. நம்ம படாத பிரயாசத்திற்கு ஏகப்பட்ட அல்லேலூயா மனபாரத்தோடு, குமுறலோடு, கண்ணீரோடு நம்ம காணப்படுறோம். ஆண்டவர் சொல்றார், நீ வளர்க்காததும் நீ அல்லேலூயா முளைக்க வைக்காதோ, நீ பிரயாசப்படாத, இதற்கு மேல இவ்வளவு பரிதவிக்கப்படுறிய. சொல்லுங்க. வேலை செய்யறதுல சங்கடம், ஆனா கூலி மட்டும் வேணும். வேலை செய்யறதுல சங்கடம், ஆனா சாப்பாடு மட்டும். நான் உங்களை சொல்லல, அப்படி அப்படி எப்படி இருக்கிறவங்களே சொல்றேன். நீங்களும் நல்லா உழைக்கிறவங்க பா, எனக்கு நல்லா தெரியும். விசுவாச பிள்ளைங்க நல்லா உழைக்கிறீங்க. நான் உழைக்காதவங்களுக்காக தான் பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கையில சாப்பிடுறோம், இந்த கையில தான் உழைக்கிறோம், ஆனா இந்த கையில சாப்பிட நினைக்கிறோம், ஆனா இந்த கையில உழைக்கிறதுக்கு நினைக்க மாட்டோமே. ஹலோ ஒராமே, அல்லேலூயா சொல்லுங்க. பவுலுடைய ஆலோசனையை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். பவுல் என்ன சொல்றார்? வேலையை பத்தி, உழைக்கிறத பத்தி பவுல் என்ன சொல்றார்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று என்ன சொல்றாரு?
உங்கள் சொந்த கைகளினாலே நீங்க வேலை செய்யுங்க. யாருக்கு சொந்த கை இருக்குதெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வலது கையை தூக்கி. நிறைய பேர் கை தூக்கவே இல்லை, அப்பனா கை இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொந்த கை இருக்கா? இல்ல வாடகை கை வச்சிருக்கீங்களா? பிரசங்கம் பண்ணுவோம்ல, 5 கை காமிப்பல, எந்த கைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்ப நீங்க கை தூக்காம இருக்கலாம், அந்த 5 கையை காண்பிப்போம் பாருங்க. அந்த 5 கையில எந்த கைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பவுல் என்ன சொல்றாரு? உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்து வேலை செய்யணும். அல்லேலூயா. என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். என்ன செய்யறேன்? புத்தி சொல்றேன். நீங்க Facebookல எல்லாம் பாத்தீங்கன்னா 80 வயசு 90 வயசு பாட்டிமார்கள்லாம் இட்லி சுட்டு விற்பாங்க, பாத்திருக்கீங்களா? இட்லி சுட்டு விற்பாங்க. அவங்ககிட்ட போய் பேட்டி கேட்பாங்க, ஏமா இந்த வயசுல நீ என்ன செய்யற? இவ்வளவு வேலை செஞ்சு இட்லி சுட்டு இவ்வளவு நீ செய்யறியாமா? அது ₹1 ₹2 விற்கிற. ₹1 ₹2 விற்கிற. இந்த வயசுல நீ இப்படி உழைச்சு இப்படி கம்மியான அமௌண்ட்டுக்கு நீ வியாபாரம் பண்ணணுமா? வெயில்ல மழையில நின்று இவ்வளவு நீ பிரயாசப்படுறையே அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொல்லும், சாகர வரைக்கும் என் கையில சாப்பிடணும். சாகர வரைக்கும் என் கையில சாப்பிடணும். அம்மா உனக்கு பிள்ளைங்க இல்லையா? பசங்க இல்லையா? உன்னை நீ பெற்றவங்க யாருமே இல்லையா? எல்லாம் இருக்காங்க. அவங்களை நம்பி நான் வாழல. எந்த வயசுல? 80 90 வயசுல, தள்ளாடுகிற வயசுல. ஏன் அப்படி உழைக்கணும்? அவர்களுக்குள் ஒரு பாரம், சொந்த கைகளினாலே உழைக்கணும். எத்தனை பேர் சொந்த கையில உழைக்கிறீங்க? ஐயோ, கை தூக்குனீங்களா? காட்டித்தரேன். ஆமென்னு சொல்லுங்க. ஆமா. அப்புறம் என்ன சொல்றாரு? அதே 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 9ஆம் வசனத்தை. ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடும். நல்ல வசனத்தை நல்ல கவனிங்க. ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமல் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு. நல்ல வசனத்தை கவனிங்க. பாக்குறதா இதுல பாத்துக்கலாம். கவனிங்க. ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோ போறோம். பவுல் என்ன சொல்றாரு? அவங்க ஊழியம் செய்யறாங்க. யாரு ஊழியம் செய்யறா? பவுலும் அவளோடு இருந்த தேவ மனுஷன் ஊழியம் செய்யறாங்க. அந்தந்த கிராமங்கள், அந்தந்த பட்டணங்கள்ல பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணி போறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ஊழியத்தை நாங்க சும்மா செய்யல, நாங்களும் பிரயாசத்தோட தான் எல்லாம் செய்யறோம். உங்களை நம்பி உங்களை பாரப்படுத்த எங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி. டேய் உட்காருங்க. நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி. டேய் விடால உட்காரு. நீங்க சாப்பிட்டாலும் சரி, நீங்க ஆமென் அல்லேலூயா, நாங்க சாப்பிடுகிற சாப்பாடு எல்லாம் எங்கள் பிரயாசம். உங்களை பாரப்படுத்தாமல், உங்களுக்கு நாங்க பாரமா இல்லாமல் இரவும் பகலும் ஆமென் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிடும். பவுல் போன இடத்துல எல்லாம் கூடாரம் போட்டு கூடார தொழில் செய்து அப்படி உழைச்சிருக்கிறார். ஊழியத்துக்கு போனவர் தான், ஊழியம் செய்தவர் தான். ஆனா போன இடங்கள் எல்லாம் அவர் அந்தந்த ஏரியாக்கள்ல உழைச்சு ஊழியம் செய்தார். இன்னொரு பக்கம் உழைச்சு சாப்பிட்டு இருக்கார். அந்த பவுல் தான் சொல்றாரு, நீங்கள் சொந்த கைகளினாலே நீங்கள் வேலை செய்து மற்றவர்களை பாரப்படுத்தாம. அப்ப எப்படிங்க? மற்றவர்களை பாரப்படுத்தாம. 9ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நான் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று அப்படி சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாரு? நான் எல்லாருக்கும் யாரு? நான் ஒரு மாதிரி. நீ என்னை பின்பற்றி வர்றீங்க. நான் உழைக்காம நீ உழைச்சு சம்பாரி சொந்த கையில சம்பாரி சும்மா வெட்டி வேலை சொல்லக்கூடாது. நான் அதை உழைத்து காட்டுகிறேன். என்னை பின்பற்ற நீங்களும் அதை பின்பற்ற வேண்டும். மாதிரி. அம்மா அப்பா உழைச்சாதான் பிள்ளை உழைக்கும். ஹலோ, நீ உழைக்காம சோறு மட்டும் ஆக்கிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளை உழைக்காது.
உழைக்கிறத கற்றுக்கொடு, உழைக்கிறத காமிச்சு கொடு, உழைக்கிறது என்ன என்பதை உன் மூலமாய் காட்டி கொடு. ஆமேன் வர மாட்டீங்க. நான் பிரயாசப்படுறேன், உனக்காதான் பிரயாசப்படுறேன், உனக்கா? அவன் சொல்ல, நீ வீட்டுல தான் 24 மணி நேரம் இருக்காங்க. இப்ப விளைஞ்ச விளைப்பெல்லாம் கேட்டு பாருங்க. என்ன நீ கஷ்டப்படுற? வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பனா அது உழைச்சது அது என்ன செய்யல? பார்க்கல. நம்ம பிள்ளைகள், அடுத்த சந்ததி நம்ம உழைச்சது என்ன செய்யல? பார்க்கல. நம்ம ஒரு மாதிரி, உழைப்புக்கான மாதிரியை காட்டி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்காலத்துல என்னை குறிச்சு பேசணும். இந்த பாஸ்ட் பிரசங்கத்துக்குனே உழைச்சாரியா? ஆமென் வரமாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாஸ்ட் இப்படி சொன்னார், இந்த தலைப்பை எங்க தான் போய் பாஸ்ட் எடுக்கிறீங்க? நாங்களும் பாக்குறோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது. அதுக்கான எஃபர்ட், உழைப்பு, அதுக்கு பின்னாடி பல உழைப்பு இருக்கு, மண்ட காய்ச்ச இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. குடத்தை வச்சு நான் பிரசங்கம் பண்ண, நம்ம சபையில பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். குடத்தை வச்சு ஊழியக்காரனுக்கு தான் முதல் பேசினேன். நாளைக்கும் அதைத்தான் நான் வித்தியாசமா பேசுறேன். அப்போ அந்த பிரசங்கத்தை சும்மா அது அன்னைக்கு தான் அந்த வார்த்தை கிடைச்சு, திடீர்னு வேற ஒரு பாஸ்ட் பிரசங்கம் பண்ண வேண்டியது, திடீர்னு அவர் பிரசங்கம் பண்ணாம, ஐயோ நான் எனக்கு ஆயத்தம் இல்ல, நீங்க பிரசங்கம் பண்ணி என்னை விட்டுட்டாரு. நான் அப்பதான் அதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அது அதோடைய வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்தார். நான் அப்பதான் சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அப்படியே என் பைபிளை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேப்பர் இருக்கும். நிறைய பேப்பர் மிஸ்ஸும் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா அந்தந்த நேரத்துல உட்காந்து எழுதுவேன். அப்போ அது எழுதி வச்சிருந்த தியானம், அது முழுமையா ஒரு பிரசங்கம் ஆயத்தம் இல்ல. திடீர்னு சொல்றாங்க, அடுத்த நாள் சொல்றாங்க, நீங்க தான் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. நம்மள சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வச்சுட்டு போய் நான் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் பிரசங்கம் தான் அதைய பேசின பாருங்க, அநேகரு தொட ஆரம்பிச்சாங்க. பைபிள்ல இப்படி குடம் இருக்குன்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் இவ்வளவு குடம் இருக்கா அப்படின்னு. அன்னைக்கு நான் 4 குடம் தான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் தியானம் பண்ண 7 குடம் இருக்கு. அந்த குடத்தை வச்சு, ஆமா, அது முக்கியமா பேசப்படுகிற 7 காரியங்கள் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்படி எல்லாம் உட்கார்ந்து வேலை, அது ஒரு வேலை, அது ஒரு உழைப்பு, அது ஒரு பிரயாசம். அப்ப பவுல் சொல்றாரு, நான் உங்களை பாரப்படுத்தாம, அல்லேலூயா சொல்லுங்க, வேறவங்க பேசின பிரசங்கத்தை நான் எடுத்து பேசினா உங்களுக்கு தெரியவா போகுது? நாமே வர மாட்டேங்குது. வேறவங்க பேசுற எத்தனையோ பிரசங்கள் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, பேஸ்புக்ல இருக்கு, ஆமா, எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு. அதை எடுத்து பேசினா உங்களுக்கு தெரியவா போகுது? அது உழைக்காமல் கொடுக்கிற ஆகாரம், அது உழைக்காம எவனோ செஞ்ச சாப்பாட்டை வாங்கி உங்களுக்கு பந்தி பரிமாறுகிற ஒரு சாப்பாடு, அது எனக்கு தேவையில்லை. நான் உழைச்சு போடுற சாப்பாடு, அது கண்ணீர் சிந்தி உழைச்சு பாரத்தோடு கொடுக்கப்பட்ட ஆகாரம். அது வகுறு நம்புறதில்ல, அது காலம் ஃபுல்லா பேசப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கும் பாரம் இல்லாம நீங்க உழைங்க. யாரையும் பாரப்படுத்தி இன்னொருத்தர நீங்க ஆமென் வெச்சு நீங்க என்ன செய்யாதீங்க. 10வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாது இருந்தால், நல்ல கவனிங்க, ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாது இருந்தால் சாப்பிடக்கூடாது என்று பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க. நீ வேலை செய்யலினா சாப்பிடக்கூடாது. வீடு சொல்லுங்க, நீ வேலை செய்யலினா சாப்பிடக்கூடாது. பகுத்த காய போடு. அல்லேலூயா. இப்ப மடி கையை பிடி சொல்லுங்க. இப்ப கையை பிடிங்க. உங்க பிள்ளைங்க வேலை செய்யலினா சோறு போடாத. உங்க பிள்ளைங்க பையனா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், வேற பிள்ளையா இருந்தாலும் சோறு போடாத. ஹலோ, ஆமே, அப்படிதான் சோறு போடுவோம் பாஸ்டர் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2-3 பேர் கையை தூக்குனாங்க, அப்படி இறக்கிட்டாங்க. ஒருத்தன் வேலை செய்யலைன்னா அவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதான். ஒருத்தன் வேலை செய்யலினா சாப்பாடு போடக்கூடாது. போன வாரம் அப்படிதான் ஒரு விசுவாசிக்கு சொன்னேன், உங்க பையனை வகுத்த காய போடு. 2 நாள் காய போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கு பாஸ்டர் அப்ப நான் சாப்பிடலாம். உனக்கு அளவா 1/2 டம்ளர் அரிசி போட்டு சோறுதுன்னு பையன் வர்றதுக்குள்ள சோத்தை காலி பண்ணிரு. இப்படி நீ 2 நாள் பண்ணிட்டீன்னு வச்சுக்க, கேவனிங்க என்னைய, இப்படி 2 நாள் பண்ணிட்டீன்னு வச்சுக்க,
அவன் வரும்போதெல்லாம் எதுக்கு தான் நேரம் வருவான், கிச்சனுக்குள்ளதான் வருவான். ஏன்னா அவனுக்கு என்ன நினைப்பு தெரியுமா, நேரமான என்ன வந்துருது, சோறு வந்துருது. நமக்கு எதுக்கு உழைக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு வந்து மருமகளை சோறாக்குமா, எப்படி உழைச்சு சோறு போடுவான்? சோறாக்குறீங்கம்மா, காசு. இப்ப இருக்கிற மருமகளை 8 வகுத்துல மதிப்பாங்க. அந்த காலம் மாதிரி இல்ல. சரிங்க கவுண்டரே, சரிங்க ஆண்டவரே அப்படின்னு கையை கட்டி போன அந்த காலம். அல்லேலூயா சொல்லுங்க. அது நடக்குதோ நடக்கலையோ, ஆண்டவர் சொல்றார், தேவ மனுஷங்க ஆலோசனை சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சாகர வரைக்கும் உன்னால முடிஞ்ச பெரிய பிரயாசத்தோட சர்ச்சுக்க வராம உழைக்க சொல்லல நானு. அது சாபம். அது இன்னொரு ட்ராக்ல போகுது. அது என்னதுங்க, சாபம். நீங்க சர்ச்சுக்கே வராம உழைக்கிறாங்க நிறைய பேர். ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் போட முடியாம உழைக்கிறாங்க. அது உனக்கு சாபம். சாபத்துக்கு மேல சாபம் கட்டுறோம்னு அர்த்தம். அப்போ சரி, வார்த்தைக்கு வருவோம். இப்ப பவுல் சொல்றாரு, வேலை செய்ய மனசில் எல்லாருக்கும் என்ன தெரியுமா, வேலை செய்யணுங்கிற காரியம் எல்லாம் ஓடும், பாரமெல்லாம் இருக்கு. ஆனா என்ன வரமாட்டேங்குது, சோம்பல். வேலை செய்யறதுக்கு மனசு இல்ல. அப்படி இல்லாதவனுக்கு சோறு இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. உங்களில் சிலர் யாரோது வேலையும் செய்யாமல் வீண் அலுவல் காரியமாய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்வி. அதனால சோறு போடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. வேலை செய்யாம அவன் எங்கதான் போறான்னு சத்தியமா தெரியுமாடி. சில வீட்டுல அப்படி இருக்கிறாங்க, வேலை செய்யறது இல்ல, ஆனா வீட்டுல ஆளு இந்த மாதிரி ஆளுக்கு ரொம்ப பிஸியா வேற இருப்பாங்க. நமக்கு உழைக்க மாட்டாங்க, ஊருக்கெல்லாம் உழைப்பாங்க. அது வெட்டி வேலை. எல்லாம் சொல்லுங்க, என்ன வேலை? வெட்டி வேலை. விஐஓன்னு சொல்லுவாங்க. ஓ நீ விஐஓவா? ஓப்பாங்க. வேலை வெட்டி இல்ல, வேலை வெட்டி இல்லாத ஆபீசர், வேலை இல்லாத ஆபீசர். விஐஓனா நம்ம தேசத்திற்கு, நம்ம பட்டணத்துக்கு ஒரு விஐஓ இருக்கார். யார் இருக்கிறா? தாசில்தாரா என்ன சொல்லுவோம்? விஐஓ. வில்லேஜ் நிர்வாக அலுவலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்ராமன் சொல்லுங்க. ஆனா நமக்கு ஒரு பேர் இருக்கு, விஐஓன்னு, வேலை இல்லாத ஆபீசர். ஆமேன்னு வரமாட்டேங்குது. அப்ப வசனம் சொல்லுது, இவர்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல் காரியம். எப்ப பாருங்க பிஸியா இருப்பாங்க. நான் நிறைய பேர் பாஸ்டர், வணக்கம் பாஸ்டர், எங்கடா இங்க நிக்கிற? இல்லைங்க பாஸ்டர், வேலையா வந்தேன். சம்பாதிக்கிறியா? வேலையா வர்ற, ஆனா வேலைக்கான சம்பளம் இருக்கா அவங்க கையில? வெட்டி வேலை. அதான் சொல்றாரு, வீண் அலுவல். இங்க இருப்பான், அங்க இருப்பான், அங்க இருப்பான், இங்க இருப்பான். ஊர்ல எல்லா பக்கம் அவன் தலை இருக்கான். ஆனா வீண் அலுவல் வேலையில் இருப்பான். அவனுக்கு தான் சோறு போடாதுன்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவர்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கட்டளையிட்டு நான் புத்தி சொல்றேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தைய போய் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லலாம், வேலை செய்யாத புருஷனுக்கு சொல்லலாம், உழைக்காத ஆளுகளுக்கு போய் என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்படி பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது. ஆமா அப்படின்னு அவர்கள் என்ன செய்யலாம். ஒருவேளை இந்த கூட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை தான் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒரு வேலை. அப்போ இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, வேலை செய்யாமல் எதை எதிர்பார்க்கிறாங்க? ஆசீர்வாதத்தை. அப்படி இன்னைக்கு வேலை செய்யாம பலனை பெற்றுக்கொண்ட 5 கைகளை சொல்ல போகிறேன். நம்பர் 1 கை, யாக்கோபின் கை. எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய கை? ஆமா, வாசிங்க. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். நீங்க பைபிள் தான் தேடணும் அவசியம் இல்லை, ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம். எழுதுறவங்க எழுதிக்கிங்க. முதல்ல யாக்கோபின் கை வாசிக்கலாம். யாக்கோபின் கைகள் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல். எல்லாம் கவனிப்போம், அப்புறம் வாசிக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க.
அவன் கை, யாக்கோபின் கை யார் கை மாறி இருந்துச்சா? சொல்ல மாட்டீங்கள. அவன் கை, யாக்கோபின் கை, அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல. ஏன் ஏசாவின் கைகளை போல இருந்த? அவன் உழைக்கிறவன். அவன் காடு காடு மலை மலையா போய் அவன் வில்ல எடுத்து பட்டயத்தை எடுத்து போய் அவன் விலங்குகளை வேட்டையாடுகிறவன். யாக்கோபு கூடாரவாசி. எல்லாம் சொல்லுங்க. வசனம் அழகா சொல்லும். முன்னாடி அடுத்த அதிகாரமா இங்க ஒரு வசனம் வரும். யாக்கோபு கூடாரவாசியா, ஆனா ஏசா எடுத்துட்டேன் நான் பாருங்க. 24 அதிகாரம் 25 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வேகமா வாசிங்க. பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலிதான், நல்ல கேரக்டர், ஆனா கூடாரவாசி. இப்ப சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு, கூடாரவாசியா வேட்டவாசியா? உழைக்கிற ஆளா, உழைக்கிற ஆளா, உறங்குகிற ஆளா? வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளா, வெளியில இருக்கிற ஆளா? இப்ப கேளுங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளா, வெளியே இருக்கிற ஆளா? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? வெளி இருக்கிறாங்க. நான் சொன்ன அந்த வெளி சொல்ல, வீண் அலுவல், பிசி, அந்த அலுவலும் கூட இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. யாக்கோபின் கை அடையாளத்தை மாற்றின கை. எல்லாரும் சொல்லுங்க. தன் கையை மறைச்சு வேற கை மாறி காண்பித்து உழைக்கிற ஆசீர்வாதங்களை பெறுகிற ஒரு மோசமான கை. அவங்க அப்பா அந்த கையை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? இந்த கைகள் ஏசாவின் கைகள் போல இருக்கு. ஆனா வந்தது யாரு? அந்த கை, உண்மையான கை யாருது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் உழைக்கிறாங்க. ஏன் உனக்கு இந்த மாறு வேடம்? கேளுங்க, ஏன் இந்த மாறு வேடம்? சொல்லுங்க. அடிக்க மாட்டாங்க, சொல்லுங்க. ஏன் இந்த மாறு வேடம்? அவங்களோட அடையாளத்தை ஏன் நீங்க செலுத்திக்கிறீங்க? அவங்களுடைய மாடு வேடத்தை ஏன் நீங்க போட்டுக்கிறீங்க? அவங்க சாயலை ஏன் நீங்க காட்டுறீங்க? லட்சுமிக்கா சொன்னாங்க, அந்த மேஸ்திரி அக்கா சொன்னாங்க, அந்த அக்கா தான் நான் தான் அந்த அக்கா. ஹலோ, ஏன் நான் வந்து இந்த மாதிரி அப்படின்னு போய் கேட்டா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. நான் அப்படிதான் போய் போலீஸ் சார், நான் ஃபாதர் சார். நீ ஃபாதர் வந்து யாராவது எனக்கு என்ன? நீ யாரியா முதல்ல? நீ யாரியா முதல்ல? பதவி, அந்த பொறுப்பு, அதெல்லாம் அவருக்கு தேவையா? நீ யாரு முதல்ல? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்குறதுக்கு உழைக்காம, வேர்வை சிந்தாம, பிரயாசப்படாம ஆசீர்வாதத்தை புடுங்க பாக்குற. இதுக்கு சப்போர்ட் யாரு தெரியுமா? இன்னைக்கு நிறைய நேரத்துல நீதான் காரணம். சொல்லுங்க, காரணமே நீதான். உழைக்காம அவன் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க காரணமே, பக்கத்துல புடிச்சு கைய பிடிச்சு சொல்லு. ஆசீர்வாதத்திற்கு புடுங்கிறதுக்கு காரணம், பிள்ளை கெட்டு போறதுக்கு காரணம், புருஷன் கெட்டு போறதுக்கு காரணம் நீதான். பொண்டாட்டி கெட்டு போற காரணம் நீதான். ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் எனக்கு போலியா. எப்படிங்க? அவனுக்கு முடி நிறைய இருக்குமா? யாருக்கு? ஏசாவுக்கு. இவருக்கு வழுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பா போன உடனே தடவி பாப்பாராம், மோந்து பாப்பாராம். ஏன்னா அந்த வாசனை, வனவாசம் வரணும். அதுதான் என்னுடைய பையன் ஏசா. உழைக்கிறவன் வாசம் வெளியே தெரியும். அவன் தாயா ஏசா. மோந்து பாப்பாரா. யாக்கோபு முன்னாடியே சொல்றாரு, அம்மா வேண்டாமா, இந்த பாவத்துக்கு நான் உடன்படல. அப்பா மோந்து பாப்பாரு, தடவி பாப்பாரு. அப்ப என்னை கண்டுபிடிச்சு, போடா, அந்த சாபம் என் மேல வரட்டும், நீ போடா அப்பாட்ட. ஹலோ, எத்தனை பேர் அப்படி உருவாக்குறீங்க? எத்தனை பேர் இப்படி உருவாக்குறீங்க? என்ன நடந்தாலும் ஏமாத்துறா, லஞ்சம் வாங்குடா. ஹலோ, பணம் வந்தா போதும்டா.
நமக்கு தேவை பணம்டா. அடையாளத்தை மாற்றி ஏமாற்றி, ஆமா நான் கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு ஏமாத்திட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலைக்கு போகும்போது மஞ்சக்கவத்தை உள்ள கட்டிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மஞ்சக்கவத்தை கழட்டி வெளியே வச்சிருவாங்க. அதுல தாலியும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, வெறும் கவத்தை கட்டி வச்சிருப்பாங்க. ஹலோ, ஏன் 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 இந்த வேஷம்? எப்ப ஒரே மாதிரி இருந்துட்டு போ. ஊர் சொல்றதுக்காக, உலகம் சொல்றதுக்காக அடையாளத்தை மாத்தாத. நான் யாக்கோபுன்னு போ, தைரியமாப்பா. அப்பா நான் யாக்கோபு தான்ப்பா, நீங்க சொன்னதா காதுல கேட்டுட்டப்பா, எனக்கு ஆசீர்வாதம் வேணும்ப்பா அப்படின்னு போய் நின்றுந்தீங்கன்னா உன்னையும் ஆசீர்வச்சிருப்பார். அந்த ஆசீர்வாதம் மகிமையா இருந்திருக்கும். ஏசாவையும் ஆசீர்வச்சிருப்பாரு. 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்களா இல்லையா? அதனாலதான் யாக்கோபின் சந்ததி எப்படி போச்சு? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாதிப்பு அடுத்த பின் வர சந்ததி அது பாதிக்கும். பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. எங்க போனாலும் பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, சொன்னிட்டு நினைக்கிறேன். எங்க அக்கா மெட்ராஸ்ல இருக்கிற அக்கா பொண்ணுக்கு, ஆமா பொண்ணு வந்து அந்த சீர் வீட்டுல வந்து பருவம் அடைஞ்ச அந்த நாள்ல சோத்திர கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை, இதுக்கு என்ன நான் பிரசங்கம் பண்றது அப்படின்னு நான் மண்டையை போட்டு கழுவும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தை தான், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜாதியை மாத்தாதீங்க, உங்களுடைய பொறுப்பை மாத்தாதீங்க, உங்க ஸ்தானத்தை மாத்தாதீங்க, உங்க காரியங்களை மாத்தாதீங்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறோம்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊருக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிறது, ஆட்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிறது, அந்த கையில அது நல்ல ஆசீர்வாதம் இல்ல, அது பொல்லாத ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஏமாத்துறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. 27ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. 1 கவனிங்க. ஏன் அப்படி அவன் அடையாளத்தை மாத்துறதுக்கு துணிந்தான்? ஏன் அப்படி ஏமாத்தி அவன் ஆசீர்வாதம் துணிந்தான? 1, வயசானவங்க. எல்லாம் சொல்லுங்க. வயசானவங்களை ஈஸியா, நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. ஓனருக்கு இதெல்லாம் தெரியாது. நானும் 100 200 அடிச்சிருவேன். கணக்கு வழக்கு அவருக்கு தெரியாது. நான் அதை மாத்தி நான் போட்டு அதைய, ஹலோ ஹலோ, கூட வந்திருக்கிற ஆளுகளுக்கு கணக்கு தெரியாது. எங்கிட்ட ஓனர் எல்லாம் கொடுத்துட்டாரு, அவரு வயசானவரு, அவருக்கு கண்ணு தெரியாது. அடுத்த பாயிண்ட் வருது. ஹலோ, அமைனா வராது பாருங்க. நீங்க இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா அப்புறம் காரணம் நீங்களாயிருவீங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கூட வேலை செய்யற ஆளுகிட்ட இருந்து பணத்தை எத்தனை பேர் அடிக்கிறீங்களோ எனக்கு தெரியல சத்தியமா. அவர் முதிர் வயது. அடுத்தது கண்ணு தெரியாது, கபோதி அப்படின்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ள. என்ன சொல்லுவாங்க? கண்ணு தெரியாது. அல்லேலூயா. ஏமாத்துறது ஈஸி. என்னுடைய அடையாளம் அவருக்கு தெரியாது, நான் தான் அவருக்கு தெரியாது. ஹலோ, அடுத்தது அது கீழே 2ஆம் வசனத்தை வாசிங்க. சாக போற நேரத்தில் இருக்கிறாரு. எந்த நேரத்தில் இருக்கிறாரு? சாக போற நேரத்துல, மரண நேரத்தில் இருக்கிறாரு. கண்டுக்க மாட்டாரு, தெரியாது. ஏமாத்துறதுக்கு ஏசா எடுத்த, யாக்கோபு எடுத்த பிளான் பாருங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. தடவி பார்ப்பார். இது சொல்ற யாக்கோபு சொல்ற, அவங்க அம்மாட்ட சொல்றாரு, ஒருவேளை அவர் தடவி இடவி பார்த்துட்டாருன்னா நான் யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அம்மாவே மேக்கப் பண்ணி விடுறா. ஹலோ சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு, மேக்கப் எல்லாம் நீங்க தானா? காரணமே நீங்க தானா? பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க. ஒண்ணு தப்பு இல்ல, தப்பு இல்ல, புரியுங்க, ஒண்ணு தப்பு இல்ல, யாரும் அடிச்சுக்க மாட்டாங்க, பிடிச்சுக்க முடியும். காரணமே நீங்க தானா? பிள்ளை தெரியாம தானே நம்ம பண்ணிட்டோம், தெரிஞ்சு பண்ணமோ தெரியாம பண்ணமோ, காரணமே நம்ம தானே. பாருங்க, அப்போ ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை எனக்கு கொடுத்துருவாருன்னு சொல்றான். அதற்கு தாய் 13. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. சில டைம்ல
இந்த கை உழைக்காத காரணம், பிரயாசப்படாத காரணம், விரும்புகிற நன்மை வராத காரணம் நம்ம தான். எத்தனை பேர் அதை நெஞ்சடிச்சு சொல்ல முடியும்? நான் தான். சொல்ல முடியுமா? நான் தான். ஆமே. சரி, ஒரு கையை பார்த்துட்டுமா? ரெண்டாவது ஒரு கை. இதுல ஏகப்பட்ட காரியம் இருக்கு, நான் போற நேரம் இல்ல. 5 கை காமிக்கணும் பாத்தீங்களா? ஆமா. ரெண்டாவது ஆதியாகமம் 16வது அதிகாரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது யாரு கை? ஆகாரின் கை. எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல யாக்கோபின் கையை பார்த்துட்டோம். அது என்ன கை? அடையாளத்தை மாற்றுகிற கை. ரெண்டாவது யாருடைய கை? ஆகாருடைய கை. இது அடங்காத கை. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அபகரிக்கிற கை. இவன் உழைக்காம, இவன் பிரயாசப்படாம ஈஸியா ஆபிரகாம எடுத்துக்கலாம். ஹலோ, கழுவிட்டு இருந்த கையே இப்ப இந்த கையை யார பிடிச்சிருக்க? அது யாரு பிடிச்சிருந்த கையே? என் நாச்சியார் எஜமாட்டி பிடிச்சிருந்த கைய இவ அடுத்த எஜமாட்டியா மாறுறதுக்கு புடுங்கிட்டா கைய. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஈஸியா புடுங்கிறணும். அந்தஸ்த, மேன்மைய, பதவிய, பொறுப்ப, அடுத்த நபரை, புருஷனோட தம்பிய பாயிண்ட் வரும்போது சேர்த்துக்க வேண்டியதுதான். மனைவியோட தங்கச்சிய இதெல்லாம் பேசலாமா பாஸ்டர்? காலகட்டம் அப்படி பேச வேண்டிய நிலை. அடுத்தவன் புருஷன், அடுத்தவன் மனைவி, அடுத்த பிள்ளைகள், அடுத்த பையன்கள் மேல ஒரு அபகரிக்கிற ஒரு கை. உழைச்சு பாடுபட்டு நிறைய பேர் தலையை கீழே போட்டா நான் பிரசங்கத்தை மாத்த மாட்டேன். உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது என்ன கை? அபகரிக்கிற கை. அடுத்தவன் பேனாவை எப்படி நான் அபகரிக்கலாம்? அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த பைபிளை எப்படி அபகரிக்கலாம்? நல்ல பைபிள் மின்னு வச்சிருக்கிறாளே, கூட்டம் முடிஞ்ச உடனே அப்படியே தொட்டுட்டு ஓடிடுவோம். என்ன பாஸ்டர் பார்த்த மாதிரி சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன், இந்த பாஸ்ட் ரொம்ப மோசமான பாஸ். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. எதா இருந்தாலும் பாஸ்டுக்கு அதுக்கான உழை. ஆபிரகாம் மூலமாக பிள்ளை பிறக்கணும்னா அதுக்காக பிரயாசப்பட. தேவன் தான் அதுக்கு சித்தமா இருந்தாருன்னா அது நடக்கும். நீயா என்ன சித்தத்துக்குள்ள கொண்டு வர? பாஸ்டர் நான் ஒண்ணு பண்ணல பாஸ்டர், சாராள் அம்மா தானே எனக்கு கூப்பிட்டுச்சு, நானா போனேன். ஓனர் சொன்ன உடனே டினுக்கு ஆட்டிட்டு போறது. ஓ, நீ ஓனரா இருக்கலாம், எனக்கு மேல ஒரு ஓனர் இருக்கிறார், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் நான். அப்படி நிக்கிறது இல்ல. பாஸ்டர் ஓனர் சொல்லிட்டாரு பாஸ்டர், நான் என்ன பண்ண? வழி இல்லாம பெத்துக்கலாம் பாக்குறியா? வழி வரும், பிரயாசப்பட்ட வழி வரும். ஹலோ ஹலோ ஆமென் சொல்லுங்க. வழி இல்லாம யாரும் பெக்க இன்னைக்கு எல்லாம் கத்திதான். அன்னைக்கு ஒரு வழி இருந்துச்சு, பிரசவ வழி, நார்மல் பிறந்தாலும் வழிதான். இப்போ வழி ஈஸியா. எல்லாருக்கும் ஓனர் ஆகணும்னு ஆசை. எல்லாருக்கும் அப்படிதான் இவன் நினைச்சா. பாத்திரம் கழுவிட்டே இருந்தா. அந்த பாத்திரத்தை லிங்க் வேணா அனுப்பி தரேன் உங்களுக்கு. என்ன லிங்க்ங்கிறாரு பாஸ்டர்? புரியல. கடை தானே சொல்லணும், என்ன லிங்க்ங்கிறாரு? இப்ப நான் லிங்க் டச் பண்ணாவே அதுவே வீட்டுக்கு கொடுத்துரும். ஹலோ, கடைக்கு போய் பொருளை வாங்கி பார்த்து எல்லாம் ஒண்ணு உட்காந்து கடையிலே பார்த்து, உட்காந்து கடையிலே நம்ம புக் பண்ணி, உட்காந்து கடையிலே பணத்தை கட்டி, உட்காந்து கடையிலே வாங்கலாம். எந்திரிக்க சாரா வீட்டுல இருந்து. இப்ப எங்க போற? சாரா வீட்டுல இருந்து போறோம். மரியாதை ஓடி போய் சாராளுக்கு கீழே அடங்கிரு. தூதன் கேட்டாருன்னா, ஏன் பிரச்சனை? சாராளுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? சாராள் என்ன பண்ண? நீ என்ன பண்ண? ஏதாவது டீட்டெயில கேட்டாரா? நம்மளால வந்து கேட்போம். உட்காரு, நீ உட்காரு. மாமியார் உட்காரு, நீ உட்காரு, இங்க உட்காரு. என்ன பிரச்சனை? மாமியார் கீழ் அடங்கி இருக்கோன்னா அடங்கிரு, தப்பே கிடையாது. ஏற்ற வேலை வரும்பொழுது கர்த்தர் உயர்த்துவார். வந்த உடனே மாமியார் இடுப்புல இருக்கிற கொத்து சாவிய புடுங்கணும். பிள்ளைகளே,
எடுத்த உடனே கல்யாணம் பண்ண உடனே வீட்டுக்குரிய எல்லாமே என் கையில வந்துடணும் அப்படின்னு அபகரிக்க விரும்பாத. ஏற்ற வேலை வரும் பொழுது, ஏற்ற காலம் வரும் பொழுது எல்லாம் வந்து சேரும். என் ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானும் அப்படித்தான் காத்திருந்தேன், இன்னைக்கும் அப்படித்தான் காத்து இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் காத்திருக்கேன். இந்த சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பேக் ஒண்ணு வாங்கணும் ஆசை. எனக்கு ஒரு எங்காவது மீட்டிங்ல போகும்பொழுது அப்படியே பைபிள் கொண்டு போறதுக்கு அழகான ஒரு பேக் வேணும்னு ஆசை. ஆனா நான் விரும்புகிற பேக்கு பொள்ளாச்சி முழுவதும் தேடிட்டேன். அதுக்காக நான் தேடு பாஸ்தாமா ஒரு நாள் வச்சு தேடுனேன், நான் பாஸ்தாமா இல்லாமையும் தேடுனேன், தேடினேன். ஆமே போற கடை எல்லாமே பேக் இருக்கு. ஆனா நான் விரும்புறது வாழ்நாள் முழுவதும் அதை வச்சு என்ன வேதனை தான் வரும். ஐயோ இந்த பேக் வாங்கிட்டு இந்த பேக் வாங்கிட்டுமே அப்படி வேதனை வரும். காத்திருங்கள். ஆனா எதுக்குடா இந்த அம்மா இப்படி சொல்லுது? நமக்கு தேவை பேக் வேணும், அதான் பேக் கிடைக்கலையே, ஏதோ ஒண்ணு எடுத்துருவோம் அப்படிங்கிற மனசு வரும். ஆனாலும் பாஸ்டமா இல்ல வேண்டாம் காத்துரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனமலையிலையும் புதுசு புதுசா கடை வந்து எல்லா கடையும் ஏறி இறங்கணும். போற பக்கம் எல்லாம் கடை இல்ல, கடையில இல்ல. என்ன ஆமேன்னு வரமாட்டேன். அப்புறம் இப்படியே சுத்தணும் பாருங்க. சுத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு கடையை பார்த்தேன். அந்த கடையில பேக் இருக்கிற மாதிரி தெரியல. என் மனசு சொல்லுது எதுக்கும் போய் பாரு, எதுக்கும் போய் பாரு. சந்தேகத்திலே போறேன். ஏன்னா வெளியும் பேக் தொங்கல, உள்ள போனாலும் பேக் இருக்கிற மாதிரி அடையாளம் எங்கேயுமே இல்ல. போயிட்டு தயங்கி உள்ள போய், அக்கா ஆபீஸ் பேக் லேப்டாப் பேக் இருக்கா அக்கா, நல்ல பேக்கா வேணும் அப்படின்னு. சார் உள்ள வாங்க சார். ஓ அப்படின்னாங்க. என்னடா உள்ள வாங்கலாம், வெளிய பார்த்தா ஒரு பேக்கையும் காணாமே அப்படின்னு போனா அந்த அக்கா எடுத்து வைக்குது. நான் எதை விரும்பணும்னோ அந்த மாடலையே எடுத்து வைக்குது. ஆமா பாஷா இதெல்லாம் ஒரு சாட்சியா பாஷா அப்படிங்கிறீங்களா? அந்த வழி வந்தவனுக்கு தான் தெரியும். இதுல இந்த கேப்ல என்னோட நண்பர் பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க வச்சிருக்க பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எனக்கு இந்த மாதிரி பேக் தான் வாங்கலாம் நினைக்கிறேன் இந்த ஏரியாவிலேயே. அப்ப நான் கேட்டேன் எந்த கடையில வாங்கின? அவர் சொன்னாரு எங்க அப்பா அந்தமான் போகும்போது வாங்கிட்டு வந்தாரு. எங்க வாங்கிட்டு வந்தாரு? நான் அந்தமானுக்கு என்ன பஸ்ல ஏறி போக முடியுமா, எங்க கார்ல போக முடியுமா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் அவர் சொன்னாரு ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரயாசம், நானே உங்களுக்கு பேக்க தரேன். எந்த மீட்டிங் அப்படி ஒரு சீட்டு பார்ப்பேன். அப்போ அந்த கடைக்குள்ள போய் அப்படி பார்த்தேன். அந்த அக்கா சொல்லுச்சு, சார் இங்க வாங்க சார், எடுத்து போட்டுச்சு பாருங்க. முதல் பேக்க நான் எதிர்பார்த்த பேக். அப்ப சொன்னேன் இந்த கடையில இந்த பேக் இருக்கா? ஆமேன்னு சொல்லுங்க. எதிர்பார்க்காதத ஆமேன் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கர்த்தர் வரவழைப்பார். காத்திருந்தா அடுத்தவங்க பேக்க அபகரிக்கல, நானு அதை விரும்பவும் இல்ல. கோயம்புத்தூர் மீட்டிங் போன பாருங்க, பாஸ்டர் வச்சிருந்த பேக் எல்லாம் பார்ப்பேன். என் கண்ணெல்லாம் அந்த பேக்கு எதை நான் விரும்புறோமோ அது மேலே கண்ணா போகும் பாருங்க. ஆனாலும் காத்திருந்தேன். அப்புறம் எங்க மீட்டிங் வந்து ஒரு பாஸ்டர்ட்ட விசாரித்தான் அப்படின்னு. உடனே போன வார்த்தை போன் அடிச்சு அந்த நண்பருக்கு அடிச்சு, பாஸ்டர் இந்த மாதிரி விவரம் 4 மாதம் தெரிஞ்சவங்க யாரா இருக்கிறாங்களா? பாஸ்டர்மா கூட தெரியாது. ஆமா ஹல்லேலூயா. போன் அடிச்சு யாராவது 4 மாதம் இருக்கிறாங்களா? இருந்தாங்கன்னா காசை நான் ஜிபேல அனுப்புறேன், அந்த பேக்கை வாங்கி பார்சல் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படியாவது எனக்கு அது நான் விரும்புறது எனக்கு கவனிங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு யாரு இல்ல பாஸ்டர், ஒரு பாஸ்டர் மாசத்துக்கு ஒரு தடவை போவாரு. மூன்றாவது ஒரு கை, பிரயாசப்படாத மூன்றாவது ஒரு கை பாருங்க. நம்ம கையத்தை ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. சீக்கிரமா 3 கை சொல்லி முடிக்க போறேன். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கைகளினால் குத்துகிறதற்கும் ஆமே. இது என்ன கை? உபவாசம் இருக்கிற கைதான், நல்ல விசுவாசியோட கைதான், ஜெபிக்கிற கைதான், ஆண்டவருக்காக நிற்கிற கைதான், பிரயாசப்படுகிற கைதான். ஆனா இது என்னெல்லாம் செய்யுது?
இது என்னெல்லாம் செய்யுது சொல்லுங்க. வழக்குன்னு என்னது? கேஸ் நடத்துது. உழைத்து பிரயாசப்படுகிற கையில எதை கொண்டு போகுது? உறிஞ்சு உள்ள போயிட்டான், கதவை நீட்டிட்டான், ஆமா பிளாட்பாரத்தை வச்சுட்டான். ஹலோ ராமன் சொல்லுங்க. சொந்தக்காரங்கிட்ட சண்டை, கூட பிறந்தவங்கிட்ட சண்டை, உழைச்சல் சொல்லுங்க. உழைக்கிறதுக்கு தெம்பு இல்ல, வாதாடுறதுக்கு தெம்பு இருக்கு. கை சண்டையிடுறதுக்கு, குத்துறதுக்கு, அடிக்கிறதுக்கு எல்லாம் கை வருது, உழைக்கிறதுக்கு மட்டும் கை வராது. உழைக்காத ஆள்கிட்ட போய் பேசி பாருங்க, அடிச்ச போடுவாங்க. அதனாலதான் நான் தலைப்பை போட்டிருக்கேன், அடித்து கொள்ளும் கை. எல்லாரும் சொல்லுங்க. மூணாவது என்ன கை? உழைக்கிறதுக்கு தொப்பு இல்ல, அடிக்கிறதுக்கு மட்டும் கை. எப்படிதான் தம்பு வருதோ கேட்டா முடியல, பிளவீனம். இந்த கை ஒரே வலி. அடிக்கிறதுக்கு மட்டும் கை வரும், அடுத்தவனை தாக்கிறதுக்கு மட்டும் கை வரும், அடுத்தவனை போட்டு பொழக்கிறதுக்கு மட்டும் கை வரும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் தான் சொல்லுவேன், சபைக்கு வந்தா வாயை திறக்காது. பக்கத்து வீட்டு சண்டைக்காரனா, பைப்புல சண்டையா, கேஸுக்காரங்கிட்ட சண்டையா, என்னன்னா நீ மட்டும் எனக்கு அப்படி வாங்க, அவன் வீட்டுக்கு மட்டும் அப்படி பண்ற. ஹலோ, சந்தைக்கு போற இடத்துல சந்தைக்கார அக்காட்ட பேச எல்லாம் 10 ரூபாய்க்கு கீரை கொடுத்தாங்க, 15 ரூபாய் ஆக்குறாங்க. இப்ப 25 ரூபாய் கீரை. நாசமா போற கீரை 25 வைக்கிறா. மட்டன் கறி 90 வரமாட்டேங்குது. 900 கொடுத்து வாங்குற. கொழுப்பு ஏறி போய் வீப்பு ஏறி, ஆமா கொழுப்பு ஏறி போய் காட்டுதாக்கு வருது, அதை தின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. உழைக்கிறதுக்கு தெம்பில்ல கையில, ஆனா வாதுக்கும் வம்புக்கும் சண்டைக்கும் கை பயங்கரமா போகுது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை பயங்கரமா வேலை செய்யுது. கொட்டுவேன் அப்படின்னு சொல்லியா பையனை படிக்க வச்ச? உழைப்பை காட்டி அவனை செய்ய ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சண்டைக்கும் வாதுக்கும் பயங்கர காரியத்திற்கும் கை உழைக்குது. அல்லேலூயா. மூணாவது கை, எதற்கெடுத்தாலும் அடிக்கிற, அடித்து கொள்ளுகிற, அடித்து நிர்மலமாக்குற, அசிங்கப்படுத்துகிற கை. இந்த கையில எந்த பலனையும் பார்க்க முடியாது. வம்பு வாதம் தான் வரும், பிரச்சனை தான் பெருகும், சந்ததி சந்ததியா அது பிரச்சனை தான் அந்த குடும்பத்துக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நாலாவது ஒரு கை, நாலாவது ஒரு கை. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். கோடாரி தண்ணியில விழுந்துருச்சு. ஐயோ என்ன ஆண்டவனே, கடன் வாங்கினதே ஐயோ போச்சு. ஹலோ, இது என்ன கைன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். என்ன கை? எங்க அப்பா சொல்லுவாரு, சும்மா ஊரை சுத்திட்டு இருக்கிறிய, ஒரு மூட்டை வெங்காயம் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு மூட்டை வெங்காயம் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய், 10 கிலோ வித்தா கூட ஒரு 10 கிலோக்கு ஒரு 100 ரூபாய் லாபம் என்ன செய்யும்? ஒரு கிலோக்கு 1 ரூபாய் நீ அதிகம் போட்டு வித்தாலும் 10 கிலோக்கு எவ்வளவு கிடைக்கும்? 100 ரூபாய் கிடைக்கும். 1 கிலோ 10 ரூபானா 10 கிலோ 10 ரூபாயா? 100 ரூபாய் என்ன செய்யும்? லாபம் கிடைக்கும். இதை ஒன்னால செய்ய முடியாதா? நீ உயிரோடு இருக்கிறதுக்கு மர்கையா போயிடலாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா மத்தவங்களுடைய கோடாரி ஒன்னும் இரவல் வாங்கல, ஆனா இவனுடைய கோடாரி ஒரு கொத்து கூட உன்னால வாங்கி வைக்க முடியல. சர்ச்சில இருந்து தூக்கிட்டு போறீங்க, கேப்ல அடிச்சு விடுவோம். கொத்து காணோம், 2 கொத்த காணோம். இங்க பிள்ளைகள் வெட்டிட்டு இருந்த கொத்த 2 கொத்த காணோம். யார் தூக்கிட்டு போனாங்க தெரியல. நல்லா இருக்கட்டும் பாவி, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதி கோடா கோடியா பெருகுவாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. 5 ரூபாய்க்கு பூண்டு, 5 ரூபாய்க்கு வெங்காயம். எந்த காலத்துல?
நினைச்சா கடன், நினைச்சா காதல கழுத்துல இருக்கிறத கொண்டு போய் ஆனமலையில ஒரு ரவுண்ட் அடிங்க. ஏகப்பட்ட நகை அடகு கடை வச்சிருக்கிறான். சொருனா அடகு கடை, மீனா அடகு கடை, அப்புறம் கோகுலம் அடகு கடை, ஏகப்பட்ட அடகு கடை இருக்கு. சொல்லுங்க பாஸ்டர், எதுக்கு சிரமமா? வச்சா கையில வந்துரும், வச்சா வந்துரும், வச்சா வந்துரும், வச்சா வந்துரும். உன்னை கொண்டு வைக்க வேண்டியதுதான். சுடுகாட்டுல சொல்ற அடகுக்கல்ல எவனும் வாங்க மாட்டான் நம்மளைய. அல்லேலூயா சொல்லுங்க. நினைச்சா கடன், நினைச்சா கடன். கொழுந்தி புள்ளைக்கு தீரும் இருந்தாச்சே, இல்லாட்டி பேசாம போய் சோறு தின்னுட்டு வந்துரு. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல போறாங்க சொந்தக்காரங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர், அவங்க 40,000 ரூபாய்க்கு நகையும் பணமும் பாத்திரமும் எடுத்துட்டு வந்தாக பாஸ்டர், நான் எப்படி சும்மா போறது? டேவிட்டே வாடா, டேவிட்டே வண்டி ஏடுறா டேவிட். நம்ம தம்பினால சொல்ற, நீங்க தப்பா நினைச்சு அவங்கள கூட்ட முடிச்சு என்னக்கா நீ கடன் வாங்கினியான்னு கேட்டுறாதீங்க. நல்லவர்கள் வல்லவர்கள் நம்ம சபையில இருக்கிற எல்லாருமே. தம்பியும் காணும், பரவாயில்ல, வாழ்க. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நினைச்சா வண்டி எடு, நினைச்சா கடைக்கு போ, வெயி வெயி வெயி. உன்னை கொண்டு வைக்க வேண்டியதான். குழிய தோண்டி 6க்கு 3 போட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்றான், ஐயோ இரவலா வாங்கப்பட்டது, கடனா வாங்கினது, ஐயோ கடன் 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 கடன். சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நினைச்சா கடன், நினைச்சா கடன், நினைச்சா கடன். பக்கத்துல 1000 அங்க 1000 இங்க கடன் வாங்கிதான் அப்படி செய்யணும் அவசியம் என்னன்னு கேட்க. எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரம் பத்திரமா இருக்கு. பித்தளை பாத்திரம் இருக்குது, வெண்கல பாத்திரம் இருக்கு, எல்லா பாத்திரம் பத்திரமா வச்சிருக்காங்க பாசமா. இது மோசமான ஆளா இருந்தா அந்த பாத்திரம் எல்லாம் அடகு கடைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? ஆமேன் வர மாட்டேன். நல்ல அம்மாவா இருக்கிறதுனால என் அம்மாவும் சொல்லிட்டு அவ கொடுத்த பாத்திரத்தை கொண்டு வச்சுட்டு ஒரு 1000 வாங்கிட்டு வாடா அப்படின்னு அம்மாவும் சொல்லல. மனைவியும் ஆமா அப்படிப்பட்ட மனைவியா இருந்தா மனைவி சொல்லி, ஏனுங்க இந்த பாத்திரத்தை கொண்டு வச்சுட்டு ஆமா 8 வாங்க, தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு போகணும். அந்த பொழப்பே இல்லை. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. காசு இருந்தா செய், பணம் இருந்தா செய். எந்த காரியத்திற்கு கடன் வாங்குற நிலைமை வரக்கூடாது. இது ஒரு கை. சிலருக்கு அந்த கை கடன் வாங்குறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட கை. சொல்லுங்க, உங்க கையா இருக்குமோ? சொல்லுங்க, பக்கத்தை கையை பிடிச்சு, உங்க கையா இருக்குமோ? கடன் வாங்குறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட கை. அல்லேலூயா. நினைச்சா கடன், உலா கடன், கடன் கடன் கடன். அல்லேலூயா சொல்லுங்க. அது சாப கை, அது ஆசீர்வாதமான கை இல்லை. ஏன்? பிரயாசப்படாத கைகள். அது கடன் வாங்குற கை. உழைச்சு நீ வாங்கி போடு, அதுல ஒரு திருப்தி ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்கப்பா. நான் அதனால எப்பவுமே என் வாழ்க்கையில் விரும்ப மாட்டேன், எனக்கு அப்படி விரும்ப மாட்டேன். எனக்கு அப்படி செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. கடன் வாங்குறது எனக்கு அது திருப்தி கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கோட்ல போய் 4 இட்லி வாங்குறதுக்கும் கடன் வாங்கிட்டு போற கேசுகள்லாம் இருக்காங்க. ஐயோ, நான் சொன்னது புரியலையோ? ஆமென் அல்லேலூயா சொல்றேங்க. அப்படிதான் கடனா வாங்கிட்டு போய் கடையில போய் 4 புரோட்டா தின்னு வகுத்த நிரப்புன்னு அவசியம் வகுத்து கிழித்து காயப்போற. அல்லேலூயா சொல்லுங்க. கறி வாங்குறது கடன். ஏன்? அந்த கறி இல்லாம வாயில வரும் சோத்த ரசத்தை தின்ன திங்காதானுங்க. கடன் 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 கடன். கடன் வாங்கி சோபா, கடன் வாங்கி கட்டில், கடன் வாங்கி பெட்டு, கடன் வாங்கி சேரு, கடன் வாங்கின வீடு, எல்லாம் கடனா இருந்தா அப்புறம் கடைசியில நமக்கு ஒரு கடன். இன்னைக்கு கவர்மெண்ட் கடன் இருக்கு நம்ம மேல. சொல்லலாமான்னு தெரியல. போன ஆட்சியில 1 லட்சத்து சில்லற கடன் தான் நம்ம மேல இருந்துச்சு. இன்னைக்கு 4.5 லட்சத்துக்கு மேல கடன், ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல. இன்னும் போற போக்குல பார்த்தா இது முடியறதுக்குள்ளேயே 8-10 பாண்டு வந்துடும் போல இருக்கு. ஐயோ, ஆமென் அல்லேலூயா. ஆமென். நான் நினைச்சிட்டு இந்த கடனே இல்லாம வாழ்றேன். இப்ப நேத்துக்கு டிவி பார்த்தோன்னு வருது, ஐயோ நானும் ஒரு கடனாளி தான். வச்சுட்டான் பாருங்க, விசில் விசில் ஊதி ஊதி நமக்கு வச்சுட்டான் பாருங்க ஆப்பு. ஊதி ஊதி அது நமக்கு தான் ஆப்புன்னு நமக்கு தெரியாம நம்மளுக்கு அது ஊதி இருக்கிறோம். ஊதுனியா? நல்லா ஊதுனியா? 4.5 லட்சம் கோடி கடன், 4.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தலைக்கு மேல. ஊதுனியாக்கு நல்ல விசில ஊதி, இப்ப ஊது. 4.5 லட்சம் ரூபாய், 4.5 லட்சம் ரூபாய்.
போற போக்க நிலைமையை பார்த்தா ஒவ்வொருத்தரும் மேல பயங்கரமா கடல்லே செத்து போயிருவாங்க போல இருக்கு. சொல்லுங்க, நம்ம குடும்ப கடனை கட்டி தீர்க்க முடியல, இது கவர்மெண்ட் மேல நம்ம மேல ஒரு கடன். ஆடி ஆத்தாடி, எதுக்கெல்லாம் உழைக்கிறதுன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா ஒரு கை சொல்லி முடிக்க போறேன். அழிக்கும் கை, இளையகுமாரனின் கை. என்ன கைங்க? அழிக்கும் கை. லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நம்மை ஆமென் அல்லேலூயா. அழிக்கும் கை என்ன கைங்க? சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் கையில வாங்கிட்டு கொண்டு போய் தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும். இது கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைச்சேன், நேரமாயி போச்சு. லேலுயா சொல்லுங்க. சிலரு காசு இருந்த டூர் வரமாட்டேங்குது, பாத்தீங்களா? வராது. உழைக்கிறதுக்கு தெம்பு இல்ல, ஆனா எதுக்கு தெம்பு? ஹலோ, எங்க தெம்பு? அன்னைக்கு திருப்பதி அப்படி இப்படி ரவுண்ட் அடிச்சு பழக்கம். புரியலையோ நான் சொல்ற தமிழ்? புரியலையோ? அன்னைக்கு கோயில் கோயிலா டூர் அடிச்சு பழக்கம். இன்னைக்கு அதனால இப்ப ஆவிக்குரிய டூர் நிறைய பேர் போறாங்க. கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டு எங்க போனானா? ஓவர டிராவல் பண்ணாவே எல்லாம் காசு காலி ஆயிரும். காசு அழிக்கிறதுக்குனே சிலர் ஓடுவாங்க. எங்க வீட்டுல டெய்லியும் பாப்பா சண்டையா இருக்கு. எங்க கூட்டிட்டு போறதில்ல, எந்த டூருக்கு கூட்டி போறதில்ல, எங்கேயும் சுத்தி காக்க போறது இல்ல. காலம் வரும், நேரம் வரும், போவோம். ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. தூர தேசத்துக்கு போய் என்ன செய்தான்? துன்மார்க்கமாய். எப்படி 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 காசு எப்படி போகுது? உழைக்கிறதுக்கு தெம்பு இல்ல, ஆனா செலவு பண்றதுக்கு நல்ல செலவு பண்ற. ஆனா நீ எவ்வளவு செலவு பண்ணும் போது நமக்கு உள்ள குத்தப்படணும். ஐயோ, நீ இவ்வளவு உழைச்சுனே, இவ்வளவு சம்பாரிச்சுனே. நீங்க 100 ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் நமக்கு பாரம் வரணும். ஐயோ, நான் சம்பாரிச்ச பணம் அப்படின்னு ஒரு பாரம் வருது பாருங்க. அதான் உண்மையான பிரயாசம். இவன் உழைக்காம வாங்கினா பாரு காசு, அதனாலதான் அவன் ஈஸியா செலவு பண்றான். ஈஸியா லாட்டரி சீட்டுக்கும் காசு ஈஸியா பெருக்குவது எப்படி? ஷேர் மார்க்கெட். நீங்க ஒரு அமௌண்ட் போட்டீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேலை செய்யாமையே உங்களுக்கு கூலி வந்துருமா? எங்கிட்ட கூட சொன்னாங்க, தப்பிச்ச சொன்னால இன்னைக்கு மாட்டிட்டு இருக்காங்க. சீட்டு போட்டவங்க காசு இவ்வளவு போட்டா அவ்வளவு வரும். தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு, பலகார சீட்டு, பாத்திர சீட்டு. உழைக்காம சம்பாதிக்காத, உழைக்காம நீ எதையும் வாங்காத, அழிஞ்சிடும். எங்க அப்பா ஊழியர் செய்த நாட்கள்ல, அந்த நாட்கள்ல சாப்பாடு செய்யறதுக்கு, தட்டுல சாப்பாடு செய்யறதுக்கு பாத்திரங்கள ஒண்ணும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை ஆமேன் வாரம் வசூல் பண்ணி பாத்திரத்தை கொடுத்து வசூல் பண்ணுவாங்க. அந்த ஆமேன் அவர்கிட்ட பாத்திரத்தை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த பாத்திரம் இருக்கிற நம்ம சர்ச்சில் வாரம் 50 ரூபா, வாரம் 10 ரூபா, 20 ரூபான்னு கொடுத்து வாங்கின பொருட்கள் இன்னும் நம்ம வீட்டுல சர்ச்சில் கிடக்கு. உழைச்சு பிரயாசப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின பொருட்கள். லேலுயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நம்முடைய கரத்துல இருக்கிற ஆசீர்வாதம் அழிஞ்சு போய் கொண்டிருக்குது. பிரயாசப்படாம நம்ம உழைக்கிற காசு அழிஞ்சிடும். உங்க அப்பாட்டு இருந்து இவன் உழைச்ச காசு அப்பா உழைச்சது. இவன் என்ன உழைச்சான்? மூத்த குமாரன் உழைச்சான், வயல்ல போய் டெய்லி உழைக்கிறான். இளைய குமாரன் ஒண்ணுமே உழைக்கல, ஆனா காசு மட்டும் ஈஸியா வாங்கிட்டு போய் ஈஸியா செலவு பண்றான். இல்ல எழு பண்ணிருப்போமா? 5 கைய சொன்னேன். அடையாளம் மாற்றுகிற கை, அபகரிக்கும் கை, அடித்துக் கொள்ளும் கை, அழிக்கும் கை. அதான் இப்ப சொன்னேன். 4வது அடுத்தவனை சார்ந்திருக்கிற கை. 4வது என்ன கை? கடன் வாங்குவது, மற்றவர்களை மனுஷனை நம்பி இருக்கிறது. அதனால தான் அந்த ஆசீர்வாதம் கையில நிக்கல. அதனால தான் பவுல் சொல்றாரு, உழைச்சு சம்பாதி, சொந்த கையில சம்பாதி. எல்லாரும் எழுப்பி நிற்போமா?
பிள்ளைகள் வாலிப சண்டே கிளாஸ் பிள்ளைகள் பாட்டு பாடுவாங்க. காணி